பாலியல் ரீதியாக ஒரு துன்புறுத்தல் ஒரு கேஸ் வருதுன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியிடக்கூடாது. என்னன்னா ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட அவங்களோட பர்சனல் டீட்டெயிலை வெளியிடும்போது அவங்க வந்து புகார் அடிக்க வர மாட்டாங்க, பேக் அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த அரசாங்கம் நினைக்குது. இந்த 2021 2026 திமுக ஆட்சியில் காவல்துறையினரே வந்து பல்வேறு சம்பவங்களில் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ ஈடுபட்டிருக்காங்க. ஒன்று வந்து அவர்களால் பாதிக்கப்படுவாங்க, இல்லைன்னா அவர்கள் பாதிக்கப்படுவாங்க. நான் சிறுவனாக இருக்கும்போது போதைப் பொருள் குறிப்பாக வந்து அங்கே மது கிடைக்கும், கிராமப்புறங்களில் டாஸ்மாகில் கிடைக்கும், போய் வாங்கிட்டு வரும். அதை தாண்டி வந்து போதைப் பொருள்லாம் வந்து சிகரெட் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ இந்த 4-5 ஆண்டு காலமாக வந்து எல்லா ஊர்லேயும் வந்து கஞ்சா வந்து வெகுவாக கிடைக்குது. யார் வேணால் கஞ்சா வந்து வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலைமை. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மீடியாவை ஃபுல்லாக வந்து தன்னோட கட்டுப்பாட்டை வச்சிருக்கு. யாராவது தனக்கு எதிராக ஒரு செய்தியை வெளியிட்டா இல்லை உண்மையை சொன்னா இல்லை உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த அரசுக்கு ஆதரவாக இது வந்து திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, ஸ்டாலினோட ஆட்சி, தமிழ்நாடு மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா வச்சிங்களேன், உங்களை வந்து உச்சத்தில் தூக்கி வைப்பாங்க. அவங்க கருத்தரங்க நடத்தினா உங்களை கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. இப்போ நிறைய ஊடகங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க நல்லா நடத்துறதாலையோ அல்லது வந்து இவங்க மேலே இருக்கிற நட்பெறலாம் இல்லை, பயந்துக்கிட்டு எல்லாம் அமைதிக்கிறாங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு லியோ ஸ்டாலின் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். திருச்சியில் காவலர் குடியிருப்பு, அது உள்ளேயே ஒரு இளைஞரை வந்து ஓட வெட்டியிருக்காங்க. சட்ட ஒழுங்கு கேட்டோம்னா சட்ட ஒழுங்கு சீராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு காவலர் குடியிருப்புக்குள்ளே பூந்து ஒரு நபரை வந்து வெட்டி கொன்னுற முடியுது. ஆனால் இதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கில் வராதா அப்படின்ற கேள்வி வருது. அந்த 2016 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி வந்து கொலை குற்றங்கள்லாம் நடக்கும். அது வந்து தடுக்க முடியாது. ஒரு சமூகத்தில் வந்து 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேரும் வந்து நல்லவனாக இருக்க முடியாது. 2-3 பேர் வந்து இந்த மாதிரியான சம்பவத்தில் வந்து ஈடுபடுவாங்க. அதை தடுக்க முடியாது. அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோம், ஒரு பதட்டம் சொல்லுவாங்கள்ல, சமூக ரீதியான மோதல், அதே போல் மத ரீதியான மோதல், இல்லை முன்பகை இருந்தாலும் அப்படி தான். அப்போ ரவுடிகளுக்குள்ளே வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதை வந்து ஸ்மூத்தாக எந்த அளவுக்கு வந்து காவல்துறையை ஹேண்டில் பண்ணுது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஆனால் இந்த 2001 2026 திமுக ஆட்சியில் அது வந்து தலைகீழாக மாறி இருக்குது. எப்படி தலைகீழாக மாறி இருக்குன்னா, இப்போ சட்டம் ஒழுங்காகட்டும், அதே போல் பொது அமைதியாகட்டும், இதை யார் மெயின்டைன் பண்ணணும்னா காவல்துறை தான் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இந்த 2021 2026 திமுக ஆட்சியில் காவல்துறையினரே வந்து பல்வேறு சம்பவங்களில் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ ஈடுபட்டிருக்காங்க. ஒன்று வந்து அவர்களால் பாதிக்கப்படுவாங்க, இல்லைன்னா அவர்கள் பாதிக்கப்படுவாங்க. நம்ம குறிப்பாக சொல்லணும்னா திருப்பூரில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, சண்டை நடக்கும்போது அங்கே ஒரு எஸ்ஐ போகிறாரு. எஸ்ஐ போனோடனே மறிக்கிறாரு, போயிட்டு அவரை வெட்டி கொள்கிறாங்க. திருப்பூரில் நடந்தது. அதுக்கு மறுதினம் வந்து யார் வெட்டி கொண்டானோ அவரை வந்து சுட்டு கொள்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. காவல்துறைக்கு எதிராக வந்து நிறைய வன்முறைகள் வந்து நடந்திருக்கு. காவல்துறையினரே வந்து சில இடங்களில் வந்து தவறு பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து அந்த கோயிலுக்கு வரும்போது ஆந்திராவில் வந்து 2 பேர் காவலர்கள் ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்க. பாலியல் வன்புணர்வு ஈடுபட்டாங்க. அவங்க 2 பேரும் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாங்க. அதே போல் மடப்புறம் அஜித் அவருடைய கொலையில் கஸ்டடி கொலைன்னே சொல்லலாம். அது கஸ்டடி கொலைன்னு கூட நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்து வெளியிலே வச்சு தான் அடித்தாங்க. ஸோ அவர் கொலையில் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து ஈடுபட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்தால் எங்கள் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும், நாங்கள் சிறப்பாக ஆட்சியை நடத்துவோம், அதே போல் பொது அமைதிக்கு வந்து பங்கம் விளைவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு, அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இந்த சட்டம் ஒழுங்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுவாங்க, அதை வந்து அதிகப்படுத்தும். இப்போ ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த ஏரியாவே வந்து பதட்டமாகும். ஓகேவா? அது சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் வந்து கொஞ்சம் பதட்டமாகும். அதோட தாக்கம் வந்து உங்கள் தேர்தல் தான் எதிர்கொள்ளும். அது வெளியே தெரியாது. இப்போ போயிட்டு சர்வே எடுக்கிறாங்க, திமுக வெல்லும், 200 தொகுதியில் வெல்லும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சுத்த போய். உண்மையாகவே வந்து ஒரு இஷ்யூவால் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் சர்வே எடுக்கணும். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க,
இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், அவங்க வந்து அவங்க சொந்த அனுபவத்தில் வந்து சொல்லுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க, போன ஆட்சி எப்படி இருந்துச்சு, இந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர்பாக வந்து அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விரிவாக வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் 4 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு பலியாகியுள்ளனர் என்றும் அவர்களுக்கு சுமார் 104 கோடி ரூபாயை நிவாரணமாக மாநில அரசு வழங்கியுள்ளதாகவும் கூறியிருப்பது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு தோல்வியின் வெளிப்படா அல்லது வெட்கக்கேடா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடாக 104 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது என்று பெருமையுடன் குறிப்பிட்டது அரசின் சாதனையா அல்லது சட்ட ஒழுங்கின் தோல்வியா என்பதை வந்து அமைச்சர் தான் விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 6999 சிறுமிகள். ஆக்சுவலி இது எல்லாமே போக்சோ கேஸ். நீங்கள் சிறுமினா வந்து போக்சோ கேஸ் வந்துடும். அந்த போக்சோ கேஸில் நீங்கள் வந்து பாலியல் ரீதியாக ஒரு துன்புறுத்தல் ஒரு கேஸ் வருதுன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியிடக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு தெரியாது, கிட்டத்தட்ட 7000 வச்சுங்களேன், 7000 கேஸு. 7000 கேஸ்னால் வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2-3 கேஸ். இது வெளியில் தெரியுது, வெளியில் தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருக்கும். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போதைப்பொருள். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிராமப்புறங்கள்லேருந்து நான் வந்தேன். நான் சிறுவனாக இருக்கும்போது போதைப்பொருள் குறிப்பாக வந்து அங்கே மது கிடைக்கும், கிராமப்புறங்களில் டாஸ்மாகில் கிடைக்கும், போய் வாங்கிட்டு வரோம். அதை தாண்டி வந்து போதைப்பொருள்லாம் வந்து சிகரெட் கிடைக்குன்னு வச்சுங்களேன், அதை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போது இந்த 4-5 ஆண்டு காலமாக வந்து எல்லா ஊர்லேயும் வந்து கஞ்சா வந்து வெகுவாக கிடைக்கிது. யார் வேணால் கஞ்சா வந்து வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. மாத்திரைன்னு சொல்கிறாங்க, போதை மாத்திரை. அந்த போதை மாத்திரை கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதா, ஏன்னா ஒருத்தன் வந்து அவனோட சுய நினைவுடன் இருந்தா, இல்லை வந்து நார்மலாக இருக்கும்போது வந்து அவன் திருடவோ கொலை செய்யவோ அல்லது வந்து பாலியல் வன்புறவு செய்யவோ வந்து அவன் யோசிக்க மாட்டான். அவன் தன்னை அறியாமல் போதையில் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் கொலை பண்ணவன் வந்து சாதாரணமாக கொலை பண்ணுவான், கஞ்சா அடிச்சு போய் பண்ணுவான், இல்லை சரக்கு அடிச்சு போய் பண்ணுவான். ஓகேங்களா? பாலியல் வன்புறவும் அதான். திட்டு சம்பவம் பண்ணுறான்ல அவனும் வந்து அதை தான் பண்ணுவான். ஸோ அப்போ போதைப் பொருள் வந்து இந்த ஆட்சி காலத்தில் குட்காவிலேருந்து பான் மசாலா, அதே போல் மெத்தப்பட்ட மீன் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம்லாம் எந்த அளவுக்கு வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து வர்ற இந்த 5 ஆண்டுகள் நெடுக்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறார். ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான 4 மாதங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் 501 கொலைகளும் சுமார் 156 பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளும் பதிவாகியுள்ளன. செப்டம்பர் மாதம் திருவண்ணாமலையில் 2 காவலர்களே அண்டை மாநில பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது. சென்னை அடையாறு அருகே காந்தி நகரில் குணா என்பவர் ஓட விரட்டி கொலை. தேனி அருகே 2.5 சவரன் தங்க நகைக்காக இளைஞர் அடித்து கொலை செய்து ஆற்றில் வீசியது. திருப்பூரில் மது போதையில் அசாம் இளைஞரை வெட்டி கொன்றது. தாராபுரத்தில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் 70 வயது முதியவர் வந்து கல்லால் அடித்து கொலை. வட மாநிலங்களில் குழந்தைகளின் உயிரை குடித்த நச்சிரும்பல் மருந்து தயாரித்த நிறுவன உரிமையாளரை மத்திய பிரதேச காவல்துறை கைது செய்யும் வரை தமிழக காவல்துறை அமைதியாக இருந்தது. சென்னை அசோக் நகரில் காவல் நிலையம் அருகே 38 வயது இளைஞரை சரமாரியாக வெட்டி கொன்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அரசு பள்ளி மேலாண்மை குழு தலைவின் கணவர் பள்ளியின் அனைத்து சாவிகளையும் வைத்துக்கொண்டு பள்ளி வகுப்பறைகளில் தவறாக பயன்படுத்தியது. இம்மாதம் கடலூர் மத்திய சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த ரவுடி கண்ணபிரான் பாண்டியன் மற்றொரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல் வாகனத்தில் ஏற்றிய பின் ரவுடிகளின் ஆதரவுகளால் காவல் வாகனத்தை பின்தொடர்ந்ததால் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நெல்லை காவலர்கள். நவம்பர் 1ஆம் தேதி இரவு முதலமைச்சரின் தொகுதியான கொளத்தூரில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் தெருவில் சென்றவர்களை தாக்கிய சிசிடிவி காட்சியை வீட்டின் உரிமையாளர் வெளியிட்டார். அதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். அதாவது சென்னை மாநகர காவல்துறை தான் வீடு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வந்து சிசிடிவி காட்சியை வந்து வைக்கும் என்று அறிவுறுத்தியது. அப்படி வைக்க சொன்ன காவல்துறையே இந்த மாதிரி ரவுடிகளின் அட்டகாசத்தை வந்து வெளியிட்ட வீட்டின் உரிமையாளர்
உரிமையாளரே வந்து இந்த காவல்துறை வந்து கைது செய்திருக்கிறது. இதுதான் பொம்மை முதலமைச்சர் தலைமை வகிக்கும் காவல்துறையின் லட்சணமா? கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதே போல் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கிடையே போதைப்பொருள் கடத்தல் மாஃபியாவின் கிங்பின் என்று கருதப்படும் செனகல் நாட்டு பிரஜையை பென்டே என்பவரை டெல்லி போலீசார் கைது செய்து வருகின்றனர். இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நிரந்தர டிஜிபியை வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனால் தமிழக அரசு வந்து பொறுப்பு டிஜிபி தான் நியமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியமிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ரவுடிகளோட வந்து அட்டகாசம். இப்போ வந்து காவல்துறை வந்து ஒருத்தரை வந்து கண்ணபிரான் என்பவரை வந்து கைது செஞ்சு காரில் கூட்டு போகும்போதே அவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை துரத்துறாங்க, அவர் பிள்ளையே போகிறாங்க. போகும்போது போலீஸார் இயல்பாகவே பயப்படுவாங்கல்ல, ஓகேங்களா? விருதாச்சலத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திட்டு எல்லாமே அங்கே உள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த ஆட்சியில் வந்து ரவுடிகளுமே வந்து எப்படி சொல்கிறது, காவல்துறைக்கு வந்து அச்சுறுத்தல் வந்து ஏற்படுத்துகிறாங்க. 2006லேருந்து 2011 திமுக ஆட்சி கவுக்கப்படுறதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா, லைக் மக்கள் வந்து அந்த ஆட்சியை வந்து எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் வந்து அப்போ சட்ட ஒழுங்கு தான் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அப்போ வந்து அதிக பவர் சென்டர்கள் இருந்துச்சு திமுகவில். ஸ்டாலின், அழகிரி, அப்புறம் கனிமொழி, அப்புறம் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, அப்புறம் கருணாநிதி அவர்கள் வந்து தனியாக அவர் முதலமைச்சராக இருந்தார். ஸோ ஒரு பெரிய பவர் சென்டர் வந்து திமுகவை சுற்றி இருந்தது. அது வந்து அந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணம். ஸோ இந்த ஆட்சியும் வந்து அந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ நீங்கள் வேணால் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் இந்த அரசு வந்து சிறப்பாக நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், எதுலையுமே எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி அந்த வன்கொடுமை வீடியோவில் வந்து நாங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த மாணவியோட டீட்டெயிலாம் எப்படி வரல வந்தது? ஸோ என்னென்னா, ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட அவங்களோட பர்சனல் டீட்டெயிலை வெளியிடும்போது அவங்க வந்து புகார் அடிக்க வர மாட்டாங்க, பேக் அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த அரசாங்கம் நினைக்கிது. அதே போல் தான் வந்து அந்த கோயம்புத்தூர் மாணவி, சரி அந்த மாணவி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த யாரெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அந்த நண்பர், அந்த தோழியோட நண்பர் வந்து 11:30 மணிக்கெலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, காவல்துறை தரப்பு 3:30 மணிக்கு தான் கால் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து காவல்துறை வந்து இந்த ஆட்சியை வந்து சீரியஸாக எதுவுமே வந்து பார்க்க மாட்றாங்க, நடத்த மாட்றாங்க. அதே போல் ஏதாவது ஒரு குற்றம் வந்து அதிகப்படியமாக நினச்சுன்னா என்கவுண்டர் பண்ணுறாங்க, இல்லை ஸ்காலில் பிடிச்சி சுடுறாங்க. ஸோ இப்படி சுட்டாலும் வந்து தவறுகள் வந்து நடக்காமல் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து அந்த கோவை சம்பவம். ஸோ எடப்பாடி அவர்கள், பழனிசாமி அவர்கள் சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் அவர் என்ன சொல்கிறாரோ, இந்த ஆட்சியில் வந்து ஒழுங்காகவும் இருக்காது. அது காரணமே வந்து இங்கே இருக்கிற தலைமையே சரியில்லை, திமுக தலைமை, அந்த முதலமைச்சரே சரியில்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஏன்னா உங்களுக்கு முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் டிஜிபி ஒழுங்காக செயல்படுவார். ஏன்னா முதலமைச்சர் ஒழுங்காக இல்லை, டிஜிபியும் பொறுப்பு டிஜிபி, அவர் எப்போ வேணால் மாற்றுவாங்க. ஸோ அதனால் வந்து அவர் எப்படி யோசிப்பார், பொறுப்பு டிஜிபி நம்மளை எப்போ வேணால் மாற்றுவாங்க, ஸோ நாம் எதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும், நாம் எதுக்கு அரசியல் கட்சியை பகைச்சிக்கணும், ஏன் ரவுடிகளை பகைச்சிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பார். ஸோ அந்த வகையில் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு வந்து சிறப்பாகவே இல்லை. அதே போல் நம்ம வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேயே போய் ஒருத்தரை வெட்டி கொண்டாங்க பார்த்தோம்ல. ஆக்சுவலாக வந்து அவர் போகிறாரு அவங்க ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகும்போது 2 பேர் வந்து ஸ்கூட்டரில் வராங்க. வந்தோடனே அவரை வெட்டுறோடனே அவர் வழி தங்காமல் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. போலீஸ்னால் அவங்க இயல்பாகவே வந்து நம்மளுக்கு பயம் இருக்கும். நான் சொன்னேன்ல ஏற்கனவே, ஒரு நார்மலான பர்சன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ்டா நம்ம போகக்கூடாது அங்கன்னு யோசிப்பான், ஓகேங்களா? போதையில் இருந்தால் அப்படி யோசிக்க மாட்டான், யாராக இருந்தால் எனக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் வெட்டுவான். அந்த வகையில் வந்து ஒரு போலீஸ் வீட்டுக்கே போயிட்டு கிரைண்டர் பக்கத்தில் போய் அந்த ஆள் மறைஞ்சிருந்தார். அந்த பையன் மறைஞ்சிருக்கும்போது அங்கே போயிட்டு மறைஞ்ச வந்து அந்த அப்போ வந்து ஒரு போலீஸ் இருக்காரு, அந்த போலீஸ் முன்னாடியே வந்து அந்த பையனை வெட்டி கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து காவல்துறை மேலேயும் பயம் இல்லை. அதே போல் எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து தண்டனை கொடுக்க போகிறாங்க இப்படி வெட்டுறதுக்கு, அதுக்குமே பயம் இல்லை. அதே போல் போதைப் பொருளும் வந்து இந்த ஆட்சியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பரவி கிடக்கிறது. இது எல்லாமே தான் வந்து சட்ட ஒழுங்குக்கு வந்து எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு சீர்கெட்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு.
இப்போது இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அதை இவங்களே உடனே அதை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. அது 2 நாள் பேசு பொருள் ஆகுது, அதுக்கப்புறம் தான் அதை கைது நடவடிக்கைங்கிறதே நடக்குதும் போது இது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ ட்விட்டரில் யாராவது எழுதிட்டாலோ இல்லை கார்ட்டூன் ஏதாவது போட்டாலோ இந்த அரசை விமர்சிச்சுட்டாலோ உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ட்விட்டரு, இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அவங்க அந்த இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து இங்கே இப்போ பொதுமக்கள் இப்போ ரத்தமும் சதையுமா வாழ்கிற அந்த தெருக்களில் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை எப்படி பார்க்குறது? அந்த இடத்துல நடவடிக்கை இல்லையே. ஆக்சுவலாக இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மீடியாவை ஃபுல்லாக வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. யாராவது தனக்கு எதிராக ஒரு செய்தியை வெளியிட்டா இல்லை உண்மையை சொன்னா இல்லை உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த கரூர் விவகாரத்துலேயே பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் ஃபெலிக்ஸும் ஒருத்தர். நானும் ஃபெலிக்ஸும் அந்த இன்டர்வியூவில் உட்காந்து பேசுகிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து விபத்தாக இருக்கலாம், இல்லை சதியாக இருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம், நமக்கு பொறுத்து தான் அவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நானும் சொன்னேன், சார் இது கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்டரு, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக, அது என்ன வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன். அவர் சதி அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதுக்காகவே வந்து அவர் பிடிச்சி தூக்கிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னையும் வந்து அன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணுறது, நான் வந்து எனக்கு அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடச்சிது. நான் வந்து சேஃபாக ஒரு இடத்துக்கு போயிட்டேன். போன பிறகு தான் வந்து சொல்கிறாங்க, எஃப்ஐஆரில் உன் பேரே இல்லை, எஃப்ஐஆரில் என் பேரே இல்லை, ஆனால் வந்து காலையிலே காவல்துறையினர் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீங்கள் வந்து இந்த அரசுக்கு ஆதரவாக இது வந்து திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, ஸ்டாலினோட ஆட்சி, தமிழ்நாடு மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா வச்சிங்களேன், உங்களை வந்து உச்சத்தில் தூக்கி வைப்பாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து உங்களை பேச வைப்பாங்க. அவங்க கருத்தரங்க நடத்தினா உங்களை கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களை இன்வால்வ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசிட்டீங்க, உங்களை வந்து எப்படி சொல்கிற கார்னர் பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க. அதே போல் உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் இன்டர்வியூ கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த திமுக ஆட்சி நடக்குது. இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? புதிய தலைமுறைன்ற ஊடகம் தான் ஓரளவு வந்து அது குறித்து பேசியது, உங்களுக்கு தெரியும். புதிய தலைமுறை அந்த டிவியை தூக்கி கேபிளில் வந்து கடைசியாக போட்டாங்க, எனக்கு எதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஊடகங்களை வந்து பயமுறுத்துறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட அப்படி இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படின்னா, தனக்கு எதிராக வந்து பேசினாலும் அது உண்மையாக இருந்தால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் மாரி வந்து மாட்டுக்கறி தின்னு மாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நக்கீரன் பத்திரிகையில் இருந்தார். அவர் தூக்கி அதுக்கு தான் உள்ளே போட்டாங்க. அவங்க வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? அவங்க வந்து சாப்பிட்டாங்க சாப்பிடல அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே வந்து புண்படுத்துகிற மாதிரி தானே. சரி, அந்த சமூகமே வந்து மாட்டுக்கறி தின்ன மாட்டாங்க, பீஃப் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்கள போய் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறது, அவங்க பர்சனலான விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை நோண்டுறது, ஸோ இதெல்லாம் வந்து இயல்பாகவே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வெறுப்பை தூண்டும். ஸோ அப்போ இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆட்களில் தான் வந்து அதிமுக ஆட்சியெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சவுக்கு சங்கர் இருக்கார். சவுக்கு சங்கர் அவர்களும் சரி ஜெயலலிதாக்கு எதிராக வந்து அப்போ பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஏன்னா சவுக்கு சங்கரை தொடவே இல்லை. என்ன காரணம்? அவர் சொல்கிறது வந்து ஜெனியூனாக இருக்குது, அவர் பேசுறது ஜெனியூனாக இருக்குது. இப்போது திமுக ஆட்சியில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த 10 வருஷத்தில் வந்து அவர் தொடக்கூட இல்லை. ஆனால் 2001 2025 இந்த ஆட்சியில் பாருங்கள், மூணு முறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவருடைய இரும்பு பெண்மணி, அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்ட்ராங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவரே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணல. ஆனால் இவங்க வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை. சட்ட ஒழுங்கை இவங்களால் பார்க்க முடியாது, ஒரு ஸ்கீமை ஒழுங்காக செயல்படுத்த முடியாது, நிதி நிர்வாகத்தை இவங்களுக்கு வந்து பார்த்துக்க தெரியாது, கடன் மேலே லட்ச கோடி கணக்கில் வந்து கடனை வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது, உங்களை பற்றி எதுவும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. அப்படி எழுதுனா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ஊடகங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க நல்லா நடத்துகிறதாலையோ அல்லது வந்து இவங்க மேலே இருக்கிற நட்பெறலாம் இல்லை, பயந்துக்கிட்டு எல்லாம் அமைதிக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், ஊடகங்களில் வந்து செய்தி பொருள், அதுவுமே என்னென்னா சில ஊடகங்கள் அவங்க அந்த அந்த மிரட்டலை தாண்டி அதே போல் எப்படி சொல்கிறது, இவங்க வழக்கு போட்டாலும் பரவாயில்ல அதை ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஆகட்டும், விகடன் ஆகட்டும், தினமலர் குழுமம் வந்து ஒரு பிராமின்ஸ் வச்சு நடத்துகிறாங்க, விகடமும் அப்படி தான். ஓகேங்களா? விகடன்லாம் மிகப்பெரிய நிறுவனம், அவங்களாம் என்ன பண்ண முடியும்? உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் புதிய திறமையை மிரட்டலாம், இங்கே இருக்கிற மற்ற சேனலை மிரட்டலாம், அவங்களாம் நீங்கள் மிரட்ட முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.